சரிப்பா. என்ன? ஐயா நாங்க எஸ்ஐஆர்ல இருந்து வரோம். ஆமா, எனக்கு உடம்பு நல்லா இருக்க போதெல்லாம் லோனு கேட்டா தர மாட்டீங்க, இப்போ வந்து ஆட்டிட்டு இருக்கிறியா? ஐயா இது லோன் இல்ல, எஸ்ஐஆர். எஸ்ஐஆர்னா என்னன்னா, நீங்கள் இங்கதான் ஓட்டு போடுறீங்களா, உங்களுக்கு ஓட்டு கரெக்டா இருக்கா, நீங்க உண்மையான ஓட்டர் தானா என்பதே கணக்கெடுக்கிறதுக்காக வந்திருக்கு. ஏப்பா 75 வருஷமா நான் ஓட்டு போட்டுட்டு இருக்கிறேன், இப்ப என்ன உங்களுக்கு புதுசா சந்தேகம் வந்திருக்கு? சந்தேகம் வந்திருக்கு. நம்ம ஜி வந்து சந்தேகப்படுறாரு. ஒரே கேள்விதான், நீங்க நம்ம ஜிக்கே ஓட்டு போடுவீங்களா? ஜிக்கா? நான் ஜிக்கெல்லாம் ஓட்டு போட மாட்டேன், சூரியனுக்கு தான் போடுவேன். அப்ப நீங்க இங்க ஓட்டர் இல்ல, யூ ஆர் ரிஜெக்டட். எஸ்ஐஆர் மூலியமா உங்களை ரிஜெக்ட் பண்றேன், நீங்கள் ஓட்டர் இல்ல. எதுக்கு ஓட்டு இல்ல? நான் 75 வருஷமா போட்டுட்டு இருக்கிறேன். நீங்க நம்ம ஜிக்கே ஓட்டு போடலைன்னா உங்களுக்கே ஓட்டு இல்ல, உங்களுக்கு ஓட்டு இல்ல, நீங்க ஓட்டர் இல்ல, நீங்க இந்தியன் சிட்டிசனே இல்ல. நீங்க சொல்ல, நீ யாரு? எஸ்ஆர்ஆர்னா என்ன, அதை சொல்லு. நான் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து வந்திருக்கேன், என்கிட்ட கேள்வி கேட்காத, எனக்கு அதெல்லாம் தெரியாது. நீ ஜிக்கு ஓட்டு போடல, நீ ஓட்டர் இல்ல, நீ கிளம்பு. பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இது ஒரு விழிப்புணர்வு காணொலி தான். அதாவது எஸ்ஐஆர் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். அதாவது வந்துட்டு ஓட்டர்ஸ் எல்லாம் வந்து உண்மையாலுமே ஓட்டர்ஸ் தானா அப்படிங்கறத கணக்கெடுக்க வேண்டிய ஒரு திட்டம். இப்ப ராகுல் காந்தி வந்து நிறைய அலிகேஷன்ஸ் வச்சாரு இந்த கவர்மெண்ட் மேல, ஓட்டு திருடுறாங்க அந்த மாதிரியானது. அப்ப ஓட்டை உண்மையாலுமே திருடுறாங்களா, ஓட்டர்ஸ் எல்லாம் உண்மையாலுமே ஓட்டர்ஸ் தானாங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் இந்த எஸ்ஐஆர். ஆனா அதை நினைச்சு ஏன் நம்ம பயப்படணும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, பீகார்ல 7 கோடி ஓட்டர்ஸ் இருந்தாங்க, அதுல 68 லட்சம் ஓட்டர்ஸ் போலியான வாக்காளர்கள் சொல்லி அப்படியே நீக்கிட்டு 20 லட்சம் ஓட்டர்ஸ் கொண்டு வராங்க. இதை நம்ம தமிழ்நாட்டுல கொண்டு வந்தா என்ன நடக்கும்னா, தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஓட்டர்ஸ் வந்து நீங்க ஓட்டர்ஸ் இல்லைன்னு சொல்லக்கூடிய வாய்ப்பும் அமையும். அதே மாதிரி வெளி மாநிலத்தில இருந்து புலம்பெயர்ந்து இங்க வேலைக்கு வந்திருக்கக்கூடியவங்களுக்கு இங்க ஓட்டுரிமை கிடைக்கக்கூடிய இதுவும் இருக்கும். அப்ப நம்மளுடைய ஓட்டு பறிக்கப்பட்டு யாரோ ஒருத்தங்களுக்கு அந்த ஓட்டு வந்து கிடைக்க பெறும். அதனாலதான் நம்ம இந்த எஸ்ஐஆர் கண்டு பயப்பட வேண்டியது இருக்கு. அதனாலதான் இந்த எஸ்ஐஆர் வேண்டாம் வேண்டாம்னு நம்ம இடதுசாரி இயக்கங்கள்லாம் முன்னெடுக்கிறோம் அப்படிங்கறத தான் நம்ம இங்க சொல்லணும்.